மாணிக்கம் இங்கேருந்து அடி வாங்காமல் போக மாட்டான் அப்படின்னு சொல்லி யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ அவங்களாம் வீடியோ கலெக்ட் பண்ணிக்கோங்க. ஆமாங்க, எங்கள் வீட்டில் கஷ்டம், எனக்கு இப்போதைக்கு வேலை இல்லை அப்படின்னு சொல்லி இப்போ பாண்டியனோட கடைக்கு வேலைக்கு வந்திருக்காரு. வேலைக்கு வந்த இடத்துல ஒழுங்கா இருக்கணுமா இல்லையா? வேலைக்கு வந்த இடத்துல திருட ஆரம்பிச்சிட்டாரு. அது போக எல்லாரையும் அதிகாரம் பண்ண ஆரம்பிச்சிருக்காரு. ஸோ சீக்கிரமே பாண்டியன் இவரை வீட்டுக்கு அனுப்பிடுவார் அப்படின்றது ரொம்ப நல்லாவே தெரியுது. இன்னைக்கு எபிசோட்ல பார்த்தீங்கன்னா எடுத்த உடனே மயிலை தான் காமிக்கிறாங்க. மயில் வந்து அவங்க அம்மா கிட்ட போய் பேசிக்கிட்டு இருந்தாங்க. அப்போ அவங்க அம்மா என்ன சொல்றாங்க அப்படின்னா, ரொம்ப சாப்பாட்டுக்கே கஷ்டமா இருக்குது, எங்களுக்கு என்ன செய்யறது தெரியல, அங்கேயாவது வேலைக்கு வந்தா ஏதாவது கொஞ்சம் காசாவது கிடைக்கும், அதை வச்சு நம்ம குடும்பத்தை ஓட்டிக்கலாம் அப்படின்னு தாமா அவர் வேலை கேட்டாரு, மற்றபடி எந்த தப்பான நோக்கத்திலையும் கேட்கல அப்படின்னு சொல்லிட்டு மயில் கிட்ட சென்டிமெண்டா பேசுறாங்க. சோ இவங்களோட நோக்கம் என்ன அப்படின்னா, கடையில புகுந்து பணத்தை அடிச்சிட்டு வா, நமக்கு தேவையான பணத்தை எடுத்துட்டு வா அப்படின்றது இவங்களும் சேர்ந்து செஞ்ச வேலை தான். சோ அப்படியே அடுத்த சீனை கட் பண்ணீங்க அப்படின்னா, ராஜு கதிர் ரெண்டு பேரும் இப்பதாங்க சூப்பரா போய்கிட்டு இருக்குது அவங்களுக்குள்ள காம்பினேஷன். அப்போ கடையில ரொம்ப பிஸியா இருக்காங்க. சோ பிஸியா இருக்கிறாங்க அப்படின்றதுனால கதிர் சாப்பிட வரல. கதிர்க்காக சாப்பாடு எடுத்துட்டு வந்து ராஜு அவங்களுக்கு கொடுக்கறது என்ன, அதுக்கப்புறம் லேட் ஆச்சுன்னா நானே கொண்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி அட்வைஸ் பண்றது என்ன, கடையை கிளீன் பண்றது என்ன அப்படின்னு சொல்லிட்டு ராஜு பக்கா பிஸியா இருக்காங்க. ஸோ அவங்க ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா செம்மையா போய்கிட்டு இருக்குது. அண்ட் அப்படியே கட் பண்ணிங்கன்னா நம்ம மீனாவோட அப்பா வர்றாங்க. எதற்காக அப்படின்னா, செந்தில் போய் நமக்கு வந்து குவார்ட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க மாமா, அது வேணாம் அப்படின்னு சொல்கிறா, அது என்ன ஏதுன்னு கேட்டு நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்ல, இப்போது அதுக்காக மீனாவோட அப்பா மீனாவை பார்க்குறதுக்காக வர்றாங்க. மாப்பிள்ள சொன்ன மாதிரி அந்த குவார்ட்டர்ஸ் அப்படின்ற பேச்சை எடுத்தோனையுமே மீனா வந்து டென்ஷன் ஆகிட்டாங்க. என்னப்பா அவர் தூது விட்டாரா, இதெல்லாம் தேவையில்லாத வேலை, நீங்கள் உங்கள் வேலையை மட்டும் பார்த்துக்கோங்க, இது வந்து நான் எக்கார்ந்து கொண்டு சம்மதிக்க மாட்டேன், எனக்கு அந்த வீட்டில் இருக்கிறதுக்கு பிடிச்சிருக்குது, ஸோ நான் அந்த வீட்டில் தான் இருப்பேன், வேணா அவரை போய் தனியாக இருக்க சொல்லுங்கள், கூட வேணா நீங்களும் போயிருங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஸோ செந்திலுக்கும் ஃபோன் பண்ணி இதுதான் முதலும் கடைசியும், இனி குவார்ட்டர்ஸ் அப்படின்ற வார்த்தை வெளியே வந்துச்சோ நான் கொன்றுவேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அரசிட்ட போய் நம்ம குமார் பேசுறதுக்கு முயற்சி பண்ணுறாரு. கதிர் பார்க்க உடனே கோவப்பட்டு நம்ம குமார் அடிக்கிறதுக்காக கதிர் பாஞ்சு போறாரு. அரசி தான் விடுனே பாத்துக்கலாம், அவர் எங்கிட்ட தப்பாலாம் பேசல, நார்மலா தான் பேச வந்தாரு அப்படின்ற மாதிரி சொல்லி சமாளிக்கிறாங்க. ஆனா உண்மை என்ன அப்படின்னா, அரசிக்கும் இப்ப குமார பிடிச்சிருக்குது, சீக்கிரமே அவங்களும் தன்னோட காதலை சொல்ல போறாங்க. ஏன்னா ரெண்டு பேரும் ஒருத்தர் விரும்பி இருக்காங்க அப்படின்றத விட குமார் வந்து அவன் வந்து பொய்யாதான் விரும்பினான், ஆனா அரசி அவனை உண்மையாவே விரும்பி இருக்காங்க. சோ அதுக்காகவாவது நிச்சயமா குமாருக்கு எந்த ஒரு தண்டனையும் கொடுக்க மாட்டாங்க. அவங்க குமார் கூட சேர்ந்து வாழ்றதுக்கு தான் பாப்பாங்களே தவிர்த்து குமார் தனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லி ஒரு காலமும் அந்த முடிவை எடுக்க மாட்டாங்க அப்படின்றது ரொம்ப நல்லாவே தெரியுது. பார்க்கலாம் இதுக்கப்புறம் என்ன நடக்குது, அரசு என்ன செய்ய போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. கடைசியா நம்ம ஆரம்பத்துல சொன்னோம் இல்லையா, அந்த விஷயத்தை கடைசியா காட்டுறாங்க. அப்பதான் மாணிக்கம் கடைக்குள்ள வேலைக்கு வர்றாப்ல. சோ வேலைக்கு வந்தோடனே அங்க இருக்கிறவங்க பேசிக்கிட்டு இருக்காரு. பாண்டியனும் சரி பேசிட்டு போட்டு சம்மந்தி தானே அப்படின்னு சொல்லி விட்டுட்டாரு. அண்ட் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சரவணன்ட்ட லேசு வாக்குல பேச ஆரம்பிக்கிறாரு. என்னப்பா என்னாச்சு, வேலையில அப்படி போய்கிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் அதிகாரம் பண்றாரு. பாண்டியன் அந்த பக்கம் போனோடனே இவர் போய் பாண்டியனோட கல்லாப்பட்டியில உட்காந்துக்கிட்டாரு. அவர் உட்காந்துக்கிட்டு நான் தான் இனிமே இங்க உட்காந்துருப்பேன், நான் பாத்துக்கிறேன், போதும் மாப்பிள்ள நீங்க எவ்வளவு வேலை தான் செய்வீங்க, இதுக்கப்புறம் நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி அங்க உட்காந்துட்டு அதிகாரம் பண்றாரு. அப்ப பழனி வந்து நான் டீ குடிக்க போறேன் அப்படின்னு சொல்லும் போது மாணிக்கம் என்ன பண்றாரு அப்படின்னா, ஏன்பா என்னெல்லாம் கூப்பிட மாட்டியா, நான் கூப்பிட்டா வரமாட்டேனா அப்படின்ற மாதிரி சொல்ல, சரி நீங்க வாங்க அப்படின்ற மாதிரி பழனி கூப்பிட, இல்லப்பா நான் வரல, நீ என்ன பண்ற, சூடா டீ சூடா மசால் வடை வாங்கிட்டு வர, முக்கியமா அது ஆறுறதுக்குள்ள இங்க வந்துடணும் அப்படின்ற மாதிரி சொல்லி அவர் மிரட்டுறாரு. அண்ட் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கடைசியில கல்லாப்பட்டியில கை வைக்க ஆரம்பிச்சிட்டாரு. வந்த முத நாளே இறக்கப்பட்டு உள்ள விட்டதுக்கு அந்த ஆளால என்ன பண்ண முடியுமோ அந்த ஆள் பண்ணிட்டாரு. கல்லாப்பட்டியில கை வச்சு 500 ரூபாய் ஆட்டை போட்டாரு. பாண்டியனை பத்தி இன்னும் அவருக்கு தெரியல. சோ தெரியாம ஒரு தப்பை பண்ணிட்டாரு. இதுக்கான தண்டனையை அவர் அனுபவிப்பார் அப்படின்றது சீக்கிரமே தெரியும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.